விவசாயம், ஜல்லிக்கட்டு என இரண்டிலும் தமிழ் மண்ணின் பாரம்பரியமாய் விளங்கி வரும் காளைகளில் காங்கேயம் இன காளைகள் முக்கியமானவை. இந்த காளை இனம் தற்போது அழியும் தருவாயில் உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். வளைந்து நிமிர்ந்த கூரான கொம்புகள், அடங்காமல் ததும்பும் திமில் என ஒவ்வொன்றிலும் மற்ற இன காளைகளை காட்டிலும் தனித்துவம் பெற்றவை காங்கேயம் இன காளைகள். வறட்சி காலங்களில் பனையோலைகளை மட்டுமே உட்கொண்டு உழைக்கும் திறன் கொண்டவை இவை. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மாடுபிடி வீரர்களை மிரள வைத்து சீறி பாய்வதில் அசாத்திய திறமை பெற்றவை காங்கேயம் இன காளைகள் என கூறுகின்றனர் அதனை வளர்ப்போர். இதனுடைய நல்ல ஒரு உடல் கட்டுடலான அமைப்புகள், அன்பும் நம்ம காங்கேயங்காளைகளில் அன்பாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஆக்ரோஷமாகவும் இருக்குது. பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் கலாச்சாரத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்வது தான் நம்ம காங்கேயம் இன காளைகள். 2000ஆம் ஆண்டுகளில் 12 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்த காங்கேயம் காளைகள் தற்பொழுது 2 லட்சத்திற்கும் குறைவாகவே உள்ளன. இவ்வகை காளைகளின் சிறப்பம்சங்களை உணர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் சிலரும் காளை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னதான் சிட்டியில் போய் படித்து இருந்தாலும் இதை நம்மளோட பாரம்பரியத்தை, இந்த நாட்டு மாடுகளை அதெல்லாம் மறக்க முடியல. அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா ஜல்லிக்கட்டு, ரேக்லாக்கெல்லாம் இதுக்கு தடை நீக்கி நடத்துறதுக்கு உத்தரவு கொடுக்கணும். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காகவும் இந்த காளைகள் வளர்க்கப்பட்டாலும் அவை பழகுவதற்கு மிகவும் எளிமையானவை என்கின்றனர் காளை வளர்ப்போர். காங்கேய இன காளைகளை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமே வச்சுட்டு இருக்கிறேங்க. இது இனம் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக, காங்கேய இனம் அழியாமல் போகணுங்கிறதுக்காக வச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஜல்லிக்கட்டுக்கு நிறையா வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போவாங்க. இதை வதைக்கிறோம்னு நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. நம்ம பலகாரத்தை பொறுத்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குங்க. இதை நம்ம வதைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அதை ஏற்றுக்கவே முடியாதுங்க. விவசாயம், ஜல்லிக்கட்டு என இரண்டிலும் பாரம்பரிய காளைகளின் தேவை தற்பொழுது குறைந்து வருகிறது. ஆகையால் பாரம்பரிய இன காளைகளை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். உழவனின் உற்ற தோழனாக காளைகளும் பசுக்களும் பண்டை காலம் முதலே விளங்கி வரும் நிலையில் இன்றளவும் காங்கேய இனம் காளைகள் பல்வேறு மாநிலத்தவர்கள் விரும்பும் ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் இந்த இனங்களை காப்பதற்காக பல்வேறு தடைகளையும் மீறி இதுபோன்ற விவசாயிகள் இதற்கான ஒரு சிரத்தை எடுத்து பாதுகாத்து வரும் ஒரு சூழல் இங்கு காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக காங்கேயம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சுதீஷ்.